அண்மை செய்தி. மேற்காசியாவிற்கான அமெரிக்க தூதர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். தற்பொழுது மேற்காசிய போர் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தென்படுவதையும் பார்க்க முடிகின்றது. முன்னதாக 5 நாட்கள் முக்கியமான அணுமின் நிலையம் போன்றவற்றை தாக்க வேண்டாம் என்று ஏற்கனவே அவர் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஈரானுடன் பேச்சுவார்த்தை என்ற விஷயத்தை நோக்கியும் ட்ரம்ப் நகரத் தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக அவர் தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது மேற்காசியாவிற்கான அமெரிக்க தூதர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற விஷயத்தை கூறியிருக்கிறார். கடந்த 2 நாட்களாக மேற்காசியாவிற்கான அமெரிக்க தூதர் தொலைபேசி மூலமாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாகவும், அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்த ஈரான் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்பொழுது கூறியிருக்கின்றார். ஈரான் தன்னை மறுகட்டமைப்பு செய்து கொள்ள நல்ல தொடக்கமாக இதை நான் பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் 5 நாட்கள் தான் போர் நிறுத்தத்தை இந்த தாக்குதலை சற்று மட்டுப்படுத்த முடிவு செய்திருந்த நிலையில்தான் தற்பொழுது ஈரான் இறங்கி வந்திருக்கிறது. விரைவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என தான் நம்புவதாகவும் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் ஈரான் விரும்புகிறது. ஒப்பந்தம் உருவாவதற்கு அமெரிக்காவும் முழுமையான மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறேன் என்றும் ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது கூறியிருக்கின்றார். அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு கிடைக்கும் என தான் நம்புவதாகவும் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஈரான் தரப்பிலிருந்து இதற்கு மறுப்போ அல்லது ஒத்துக்கொள்வதோ எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. போர் நிறுத்தத்தை நோக்கி இந்த நகர்வுகள் நடக்க தொடங்கி இருக்கிறதோ என்ற மிக முக்கியமான கேள்வி தற்பொழுது ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பால் வந்திருக்கின்றது.